கராட்டே கராட்டே. ஹலோ 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 வாங்க. என்ன முதலாளி எங்கேயா இருக்காரு? முதலாளி எங்கேயா இருக்காரு? என்ன அப்படி பார்க்குற? இந்த வீட்டு வேலைக்காரன் தானே? என்ன ஊமியா நீ? பேசியா உன்னதாயா? சார் எவ்வளோ கொடுக்குறான்? மணி மணி ஒழுங்கா கொடுக்குறானா? ஓ பேச்சு வராதா? உன்னதாயா கேட்குறேன். சொல்லு, உனக்கு சேலரி பத்தலனா என்கிட்ட சொல்லு. என் பேரை சொல்லனா அவனுக்கு உச்சா. இம்மிடியேட்டா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன். குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டேன் மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் ப்ளீஸ். எதுக்கு வந்தீங்க? நான் கராத்தே கத்துக்கலாம். கராத்தே கராத்தே கத்துக்கலாம். இங்க சின்ன பசங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறது. கிரவுண்டு வாங்கினா சொல்லி கொடுக்க மாட்டீங்களா சார்? எது கத்துக்கணும்? ஒருத்தனை போட்டு தரலாம் சார். யார? குல்பி கோபால்னு ஒருத்தன் இருக்கான் சார். அவன் ரொம்ப மோசமானவன் சார். அவன் என் வாழ்க்கையோட விளையாடிட்டான் சார். அவன் என்ன அதை சொல்லணும்னா ரொம்ப பெரிய ஸ்டோரி சார். பெருசா வேண்டாம், சின்னதா ஷார்ப்பா சொல்லு. ம் ம். ம் முஸ்தாஃபா முஸ்தாஃபா டோன்ட் வரி முஸ்தாஃபா. பாஸ், ஒரு குட் நியூஸ் பாஸ். என்னடா இனிமேல் நம்ம உட்கார்ந்து தான் சாப்பிட போறோம். இப்போ மட்டும் நான் குடிச்சுக்கிட்டே சாப்பிட்றோம். பாஸ், பஞ்ச் அடிச்சது போதும். பேப்பரை பாருங்க. தீவிரவாதிகளுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவல்துறையிடம் சென்று சரணடைந்தால் மன்னிப்பு வழங்கி தவறுக்கு தகுந்தாற்போல் பணமும் நிலமும் வழங்கப்படும். இது நக்சலைட்டுக்கு, நம்மள மாதிரி டியூப்லைட்டுங்களுக்கு இல்ல. டியூப்லைட் நக்சலைட்டா மாறுவோம். எப்படிடா? அதாவது முதல்ல நக்சலைட்டோட போய் சேருவோம், அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகும், அதுக்கப்புறம் நிலமும் பணமும் கிடைக்கும்ல. இந்த மாதிரி ஐடியா உனக்கு எப்படிடா வருது? பாஸ், உங்க கேங்ல சேர்த்துக்கிற வரைக்கும் காலை விட மாட்டோம். இப்ப காலை விட போறீங்களா இல்லையா? விட மாட்டோம். அல்வா போட்டு தள்ளுவா. மார்வெஸ்ட்ல வந்து ஐபிஎஸ் மாதிரி இருக்காங்க. இவங்கள பார்த்தா ஐபிஎஸ் மாதிரியா இருக்கு, ஹை சூக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் எதுக்குடா புல்லட்டை வேஸ்ட் பண்ற? டேய் எழுந்திருங்க. சரிங்க. ஓகே தலைவா. உங்களுக்கு என்னடா வேணும்? உங்க போட்டோ வேணும். எதுக்கு? மாலை போட்டு ஊதுபத்தி கொளுத்த போறீங்களா? இல்ல சார், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி அதுல உங்க போட்டோ வைக்கணும். அட்வான்ஸ் கூட கொடுத்தாச்சு சார். பில்டிங்கா? இல்ல சார், போட்டோ ஃப்ரேம்க்கு சார். அப்ப பில்டிங்? தலைவா, எங்களை உங்க டீம்ல சேர்த்துட்டீங்கன்னா நீங்க போலீஸை சரண்டர் ஆகும் போது நாங்களும் சேர்ந்து சரண்டர் ஆயிடுவோம். உங்களால போலீஸ் எங்களுக்கு பணமும் நலமும் கொடுக்கும். அந்த நேரத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுவோம். எப்படி கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. சரி, என் கூட்டத்தில் சேர்த்துக்கிறேன். ஏய், இவன் கையிலேயே கதகளி ஆடுறான்டா. அந்த ஆபரேஷனுக்கு இவன் தான் சரியான ஆளு. வெப்பன்ஸை கொடுங்கடா. உன் வெப்பனை வாங்கிக்கடா. என்ன சார், கன்னு பிரஷ் மாதிரி இருக்கு? அது பிரஸ் தான்டா. பிரஷா? ஏய், கலட்டி போடுங்கடா. நிமிஷத்துல எல்லாத்தையும் துவைச்சு காய வச்சு அயன் பண்ணணும். இதான் சார் நடந்தது. என்ன ஃபிளாஷ்பேக் கேட்டாரு, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டாரு. ஷார்ட்டா தானே சொன்னேன். எங்கடா உங்க மாஸ்டரே? நீ அவங்க ஜட்டியை துவைக்கிறதுக்கு முன்னாடியே மாஸ்டர் கிளம்பி போயிட்டாரு. இந்தாங்க சார். தேங்க்யூ. வெளியே வா, வெட்டிடுவேன். ஏண்டா எதுக்குடா விட்டு வர்ற? 10 வருஷத்துக்கு முன்னாடி பொறி உருண்டையை கொடுத்து என் தங்கச்சி கற்பக இல்ல அந்த கேஸா? மரியாதையா வந்து அவ கழுத்துல தாலியை கட்டி அண்டர்டேக் பண்ணிக்க. அண்டர்டேக் பண்றதுக்கு அவன் அம்பானியோட ஐடி கம்பெனியாடா? ஏய், உன்னால அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுடா. போறவன் வர்றவன் எல்லாம் பொறி உருண்டைக்கு பிறந்தவன், பொறி உருண்டைக்கு பிறந்தவன் கேவலப்படுத்துறாங்கடா. மரியாதையா பொறி உருண்டையை போய் கேளுங்கடா. என்னையாடா சுத்தி சுத்தி விரட்டுறீங்க? அண்ணே, இவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லண்ணே, போட்டு தள்ளிடலாம். ஏய், ஏய், போலீஸ் வருது. வெப்பன்ஸ் மறியடா. என்னடா பெரிய பாரு அருவா எடுத்து வந்து பில்டப் பண்ற? போலீஸை பார்த்தோன்னு பம்புற. அடி நீ என்னடா இங்க பாடுற? நான் போலீஸை பார்த்தோன்னு இலக்குதே. போ போ, எனக்கு கோவம் வருது. போடு. மாஸ்டர், நீங்க இங்க
இதை என் வாயில ஊத்திருக்கலாம். அம்மா, நீங்க என்ன அடிச்ச சார் தான் சார். சின்ன பொருள் உருண்டையை கொடுத்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்க வெக்கமா இல்ல? பெரிய உருண்டை கொடுத்துக்கிறதா ஓகே சார்? அப்பா, ஏன் சார் ஒவ்வொரு கவுண்டருக்கு அடிக்கிறீங்க? என் ஃபிளாஷ்பேக் மட்டும் கேட்டீங்கன்னா இப்படி அடிக்க மாட்டேங்க தெரியுமா? ஆமா, நீங்க எது வரைக்கும் சொன்ன ஸ்டோரியை ஞாபகம் வந்துருச்சு சார். டீட்டெயில்டாக ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நக்சலைட்டோட சேர்ந்து கவர்மெண்ட் கிட்ட சரண் அடைஞ்சிட்டேன் சார். எங்கே உன் வெப்பனை? இதோ சார். என்னையா துணி துவைக்கிற பிரஷ் வைக்கிற? எனக்கு கொடுத்த வெப்பனி தான் சார். ப்ராமிஸ். நீ என்ன தப்பு பண்ண? 2 வீட்ல நகை திருட்டினேன் சார். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். எனக்கு எவ்வளவு நிலம் தருவீங்க? நீ செஞ்சது சாதாரண குற்றம் தான். நிலமெல்லாம் கிடையாது. 10,000 ரூபாய் தரம் பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்க. நீ என்ன செஞ்ச? பண்ணிருப்பேன் சார். என்னடா இத்தனை பேர் பண்ணிட்டு ஷாப்பிங் வந்த மாதிரி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கா? இதுக்கெல்லாம் கடுமையா தண்டனை கொடுக்கணும். நீ நேர்மையா ஒத்துக்கிட்டதுக்காக 2 ஏக்கர் நிலமும் 2 லட்ச ரூபாய் பணமும் தரோம். நன்றி சார். கேட்டிங்களா பாஸ்? சின்ன சின்ன தப்புகளா பண்ணதா சொன்னோம்னா நமக்கு வெறும் 10,000 கொடுத்து சுண்டல் விற்க அனுப்பிச்சிருவாங்க. வேற எப்படிடா சொல்றது? பெருசு பெருசா தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. அப்பதான் லம்பா அமௌண்ட் கிடைக்கும், லேக்ஸ் கணக்கில் லேண்டும் கிடைக்கும். நீயும் அதே சொல்லணும். சொல்றேன் பாஸ். நெக்ஸ்ட். பாஸ் கூப்பிடுங்க போங்க. நீ என்ன தப்பு பண்ண? எக்கச்சக்கமா பண்ணிருக்கேன் சார். விவரமா சொல்லு. விவரமா சொல்லணும்னா ஒரு உருண்டை கண்ணமா பெட் அதை சொல்லுங்க. எப்படா செஞ்சேன்? பேப்பர்ல வந்து நியூஸ் அடிச்சு விடுங்க. ஓகே. அதாவது சார், கண்ணம்மாப்பேட்டை கற்பகத்தோட கையில பொறி உருண்டையை கொடுத்து கவர்மெண்ட் கக்கூசில வச்சு கதற கதற சார். வேற வேற என்ன? தண்டையார்பேட்டையில தலை வெட்டின மேட்ரு. ஓ, ஆம். தண்டையார்பேட்டை தாண்டவராயனோட தலையை வெட்டி தமிழ்நாடு தேட்டர் வாசல்ல தொங்க விட்டு தினசரி 4 காட்சியில் போஸ்ட் ஓட்டுனது நான் தான் சார். வேற 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 என்ன வேற சார்? ஏதாவது பாம் பிளாஸ்டிங். டீடைலா பேசினா டைம் பத்தாது. இந்தாங்க எல்லா பேப்பர் கட்டிங் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க வாங்க. மிஸ்டர், உங்களுக்கு 5 லட்சமும் 5 ஏக்கர் நிலமும் தரோம். 5 லட்சமா? கேஷா செக்கா சார்? அப்புறம் அந்த லேண்ட் மவுண்ட் ரோட் எல்ஐசி இருக்குல்ல, அங்க கொடுங்க சார். அப்பதான் மஜா பண்றதுக்கு சூறு இருக்கும். அதெல்லாம் அப்புறம். நீ கொடூரமான குற்றங்கள் செஞ்சிருக்க. லேப்டாப் கூட எரர் ஆயிடுச்சு. இதுக்கு உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா பொது மன்னிப்புங்கிறதால 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்கோம். அதை அனுபவிச்சுட்டு நிலத்தையும் பணத்தையும் நீ வாங்கிட்டு போ. 10 வருஷம் ஜெயிலா? ஏய், என்னடா ஓவரா பண்ற? நான் என்ன பண்ணேன் சார்? கூப்பிட்டா வர போறேன் சார். அப்பாவா? ஐ லவ் யூ சார். நீ என்னையா தப்பு பண்ண? சார், அவர் கூட இருந்தது தவிர நான் எந்த தப்பு பண்ணல சார். 5000 தரோம், சுண்டல் வித்து பொழைச்சுக்க. சுண்டலா? சார் சார், எங்க பாஸுக்கு தரேன்றீங்களா லேண்டும் பணம். அதுக்கு நான் காடி நான் பாத்துக்கலாமா? அவர் சமாதானம் சொன்னா பாத்துக்கலாம். அப்படியா? 1 மினிட் இப்ப வைக்கிறேன்டா. பாஸ், பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ். இப்படிலாம் நடக்குன்னு எனக்கு தெரியாதுங்க பாஸ். மறுபடியும் நடிக்கிறியா? நடிக்கல பாஸ். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராஜத்தமா நானும் உங்க கூட ஜெயிலுக்கு வந்துடுறேன் பாஸ். முதல்ல உள்ள வாடா, மவன உனக்கு இருக்கு. சரி வாடா. நீங்க போலீஸ் ஆபீசர்ட்ட ஓகேன்னு சொன்னாதான் அவங்க அனுப்புவாங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார். இவன் கேட்ட மாதிரி பண்ணி அனுப்புங்க சார். சரி சரி, அப்படியே செஞ்சிடறேன். கேரண்டி சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ பாஸ். சீக்கிரம் வந்துடுறா. தெய்வமே. இதான் நடந்தது மாஸ்டர். மாஸ்டர் எங்க? ஹலோ, யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் மை ஜான். Police! Stupid. யாரா நீங்க? எதுக்குடா தோக்குறீங்க? டேய் ஏழுமலா, நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. நீயா வந்துடுறா? இவனுக்கு யாரு? ட்ரெயினை பாம் பிளாஸ்ட் பண்ணி என் பேர்ல சொத்து எழுத வந்த என் தாய் மாமனை பேய் மாமனா கிட்டியடா. ஏதாவது பாம் பிளாஸ்டிங்? டீடைலா பேசினா டைம் பத்தாது. இந்தாங்க எல்லா பேப்பர் கட்டிங் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது பாம் பிளாஸ்ட் பாத்தியா? ஏய், அது ஓடுறடா. வாங்கடா. அண்ணா, இந்த கோயில்ல சுண்டல் நல்லா இருக்கும்ண்ணே. செருப்பால அடிப்பேன். தெய்வமே, அந்த ரவுடி பசங்க கிட்ட நம்ம மாட்டுறதுக்குள்ள அந்த குல்ஃபி கோபால என் கண்ணு முன்னாடி காமிக்கிற நீ. நான் தப்பிச்சேன்.
காலை சரியா வைங்க. வைக்கிறேன். என்ன? ஓ பாதத்தை நல்லா வையே. சாமி ரொம்ப வலிக்குது. வேண்டிக்கும் போது இனிக்குது, பரிகாரம் செய்யும் போது கசக்குதா? வையே. அப்பா அம்மா, இவனுங்க இன்னும் போலையா? சாமி, ஆணி செருப்பு மாட்டியாச்சு. சாட்டையால அடிச்சு கோவிலுக்குள்ள அனுப்புங்க. அப்பா வா வா வா, சீக்கிரமா வா. அப்பா